ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட வேண்டியதான். நாலுமுடி பள்ளி தின்னுட்டு சாக போயிட்டு இப்பதான் உயிரோட வந்திருக்கீங்க. அதனால கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது குடிங்க சரியா? ஏய் சின்ன பொண்ணு, என் உடம்பு நல்ல தேக்கு மரம் மாதிரி இருக்கும். என்ன சாப்பிடல ஜீரணமாக்கிட்டே இருக்கும். தேக்கு மரம்லாம் ஜீரணமாயிடும், ஆனா என்ன பள்ளி மட்டும் ஜீரணமாகாது. சரி நாலுமுடி கோச்சுக்காதீங்க, ஆர்டர் பண்ணுங்க. வெயிட் தான், பள்ளி குழம்பு சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் வெயிட் ஏறி தான் போயிடுச்சு நாலுமுடி. சின்ன பொண்ணு வெயிட்டர் கூப்பிட்ட இல்லக்க, எனக்கு வெயிட்டா அப்படிதான் கேட்டுச்சு. பெரிய ஹோட்டல் வந்திருக்கோல சின்ன பொண்ணு, அப்ப இங்கிலீஷ் வந்து பேசணும். என்ன நாலுமுடி இப்ப என்ன பேசுறீங்க? தமிழ் ஏதோ இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இருக்கு. இடத்துக்கு இந்த மாதிரி நடந்துக்கணும் சின்ன பொண்ணு. பெரிய ஹோட்டல் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும், அப்பதான் அவங்க நம்மள மதிப்பாங்க. புரியுதா? புரியுது நாலுமுடி, ஆர்டர் பண்ணுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுது சிலிண்டர். எஸ் மேம். வெயிட்டா ஒரு கஞ்சி எடுத்துட்டு வாங்க. कंजू नहीं नहीं हिंदी बोलो சிறுபுடி நம்ம சாப்பிடுறதுக்கு தான வந்திருக்கோம். இவர் என்னமா பேலங்கறாரு. அக்கா அது பேல இல்ல போலோனா ஹிந்தில சொல்லுன்னு அர்த்தம். நான் கூட பயந்து போயிட்டேன் சிறுபுடி. கஞ்சி தெரியாதா? கஞ்சி எடுத்துட்டு வாங்க. ஹிந்தி போலோ. அட தமிழ்நாட்டுல தான வளச்சேரே, கஞ்சி தெரியாதா உனக்கு? கோவப்படாதீங்க நாலுமுடி. பின்ன என்ன சிறுபுடி, தமிழ்நாட்டுல கடையை வச்சுட்டு ஹிந்திக்காரனை வச்சிருந்தா நாங்க என்ன பண்றது? தமிழ்நாட்டுக்காரன் தான் வந்து சாப்பிடுறேன், அப்ப தமிழ் தெரிஞ்சவன் தானே வைக்கணும். பாச்சிட்டு போனேன், இந்த ஹோட்டலே தேவையில்லை, வேற ஹோட்டல் போலாம். நாலுமுடி தமிழ்நாட்டுல எந்த ஹோட்டல்ல போனாலும் தமிழ்காரன் இருக்க மாட்டான், பூரா ஹிந்திக்காரன் தான் இருப்பான். ஹிந்தி மொழி திணிக்காதானே போராடினா இவங்க ஹிந்திக்காரனை பூரா தமிழ்நாட்டை திணிச்சு வச்சிருக்கீங்க. பெரிய விஷயம் பேசக்கூடாது நாலுமுடி, செருப்படுத்து செவிட்லயே பேத்துருவாங்க.